அமிலங்கள் மற்றும் காரங்கள் 8th இருக்கு, யூனிட் 14. அமிலம் அப்படின்னா ஆசிட்ஸ், பேசஸ். சேர்மங்கள் இருக்கு இல்லையா, சேர்மங்கள் எப்படி ரெண்டாக பிரிப்பாங்க, அமிலங்கள் காரங்கள்னு ரெண்டாக பிரிப்பாங்க. சேர்மங்கள் ஒன்று ப்ளஸ்ஸு, இன்னொன்று மைனஸ். ப்ளஸ்ஸு மைனஸ் என்னது, ஆப்போசிட்டு. ப்ளஸ்ஸுக்கு ஆப்போசிட் தான் என்னது, மைனஸ். புரோட்டான் எலக்ட்ரான்லாம் சொல்கிறோமா, புரோட்டானுக்கு அப்படியே ஆப்போசிட் கேரக்டர் தான் என்னது, எலக்ட்ரான். புளி, திராட்சை, எலுமிச்சை, தயிர் புளிப்பு சுவை உடையது. கரெக்டா? புளிப்பு சுவை இருந்தாக்கா அது அமிலம், அமிலத்தன்மை உடையது அப்படின்னு அர்த்தம். அமிலத்தன்மை வாய்ந்தவை என்கின்றோம். சோடியம் பை கார்பனேட்டு, சோப்பு கசப்பு சுவை உடையது. பிட்டரா, கசப்புனா அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி வளவளப்பாக இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு காரத்தன்மை உடையது. காய்ச்சல் வந்தால் ஒரு சில டைம் எப்படி இருக்கும், கசப்பாக இருக்குமா. அப்போ உடம்பு வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா அமிலைத்தன்மை உடையதாக மாறிடுச்சுன்னு, காரத்தன்மை உடையாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். சரியா? அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன கொடுப்பாங்க, ரசம், புளி ரசம் வச்சு கொடுப்பாங்க, பேலன்ஸ் ஆகிடும். புளி என்னது, அமிலத்தன்மை உள்ளது. இது ரெண்டு சேர்ந்துச்சுன்னா அது மாதிரி. இவற்றை காரத்தன்மை உடையவை என்கின்றோம். எது கசப்பாக இருந்தால், சோடியம் பை கார்பனேட்டு, சோப்பெல்லாம். வேதியியல் சேர்மங்களில் ஒரு முக்கிய பிரிவு அமிலம், காரம். சேர்மங்களை தான் அப்படி பிரிப்பாங்க, தனிமங்களுக்கு அப்படி கிடையாது. சேர்மங்கள் தான் நான் அமிலத்தன்மை உள்ள சேர்மம், காரத்தன்மை உள்ள சேர்மம், அப்படி ரெண்டாக பிரிப்பாங்க. குளியல் அறையில் பயன்படுத்தக்கூடிய சோப்பு, சரியா? வினிகர், கிச்சனில் பயன்படுத்தலாம் வினிகர். வினிகரில் என்ன தன்மை உள்ளது, அமிலத்தன்மை உள்ளது. சோப்பு காரத்தன்மை உள்ளது. இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துகிற எல்லா பொருளையும் அது இருக்குது. உயிரியல், தொழிற்சாலை, சுற்றுச்சூழல் ஆகிய அனைத்திலும் முக்கியமானவை. நம்ம உடம்பே அப்படி தான், அமிலத்தன்மை இருக்கும், காரத்தன்மை ரெண்டு கலந்தது தான் நம்ம உடம்பு. ஆஸ்பிரின் வலி நிவாரணி. ஆஸ்பிரின் என்னென்னு கேட்டேன்ல, வலி நிவாரணி. வலி நிவாரணி இங்கிலீஷில் என்ன, அதுக்கு பெயின் கில்லரா? பெயின் கில்லர். ஒரு அமிலமா ஆஸ்பிரின். அதேமாதிரி அமில நீக்கியாக பயன்படுத்துகிறது ஒரு காரம், அமில நீக்கி. பல் விளக்குறோம்ல, பேஸ்ட், அதெல்லாம் காரத்தன்மை உள்ளதாக இருக்கும். ஏன்னா நம்ம வாயில் பாக்டீரியாலாம் இருக்குது, பாக்டீரியா, ஃபங்கைலாம் இருக்குது, நம்ம கூட சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம சாப்பிட்டு அந்த பல்லில் ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க சாப்பிட்டு அவங்க கழிவு நம்ம வாயிலே விட்டுருவாங்க. அது அமிலம். அது அப்படியே பல்லிலே இருந்தது அப்படின்னாக்கா பல்லெல்லாம் அரிச்சிடும். அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், காரத்தன்மை உள்ள பற்பொடி, பேஸ்ட்டு இதெல்லாம் பயன்படுத்துகிறோம். காரத்தன்மை உள்ள பற்பொடி, பேஸ்டெல்லாம் பயன்படுத்துகிறோம். இது போலவே பல்வேறு உயிரியல் மூலக்கூறுகள் அமிலங்களாகவோ காரங்களாகவோ உள்ளன. நாம் உண்ணும் உணவில் உள்ள கொழுப்புகளில் அமிலங்களும் டிஎன்ஏவில் காரங்களும் உள்ளன. கொழுப்பு அமிலம் சொல்கிறோமா, ஃபேட்டி ஆசிட். அடுத்தது டிஎன்ஏவில் காரம் இருக்காமா. டிஎன்ஏ எங்கே இருக்குது, செல்லோட நியூக்ளியஸ். அது இல்லைன்னா டிஎன்ஏ ஃபார்ம் ஆகலாம், செல்லே ஃபார்ம் ஆகாது. டிஎன்ஏ தான் என்ன பண்ணும், செல்லை கண்ட்ரோல் பண்ணுறது. அமிலங்கள் யாரெல்லாம் அமிலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. புளிப்பு என்னும் அசிடஸ்
அதான் ஆசிட், அந்த லத்தீன் மொழியிலேருந்து வந்தது. அது நமக்கு தேவையில்லை, பரவாயில்ல. புளிப்பு சுவை கொண்ட வேதி சேர்மங்கள் எல்லாம் என்னது? அமிலங்கள் எனப்படும். அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அணுக்களை பெற்றிருக்கும். ஹைட்ரஜன் அணுக்களை பெற்றிருக்கும். இடப்பெயர்ச்சி, தண்ணியில் கரையும் பொழுது ஹைட்ரஜன் விட்டு கொடுக்கணும். தண்ணியில் கரைக்கும் பொழுது ஹைட்ரஜனை விட்டு கொடுப்பாங்க. அதான் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன். அவற்றை நீரில் கரைக்கும் பொழுது ஹைட்ரஜன் அயனிகளை, சரியா, H ப்ளஸ் அயனி சொன்ன இல்லையா? அமிலம் வந்து ப்ளஸ்ஸு, அது வந்து மைனஸு. ப்ளஸ்ஸு மைனஸ் சேர்ந்தா என்ன ஆயிரும்? நியூட்ரல் ஆயிரும். HO மைனஸ்ன்னு நினைக்கிறேன். OH மைனஸா? OH மைனஸ் இதில் இருக்குது பாருங்கள். இது ஹைட்ரஜனு, H ப்ளஸ்ஸு. இதில் ஒரு எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது, இதில் ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. இவங்க ரெண்டு பேர் டக்குன்னு என்ன ஆயிடுவாங்க? சேர்ந்துருவாங்க. சேர்ந்து என்ன ஆயிரும்? H2O மாறிடுவாங்க. அப்போ இதுக்கு பேர் என்னது? நீர். விட்டு கொடுத்துச்சுல்ல, இவங்க ரெண்டு பேர்த்தையும் விட்டு கொடுத்தாங்கள, அவங்க சேர்ந்து உப்பாக மாறிடுவாங்க. OH மைனஸையும் H ப்ளஸையும் விட்டு கொடுத்தாங்கல்ல, இவர் இந்த H ப்ளஸை விட்டு கொடுக்குறவர் அயனி, OH மைனஸ் விட்டு கொடுக்குற காரம். ரெண்டு பேர்த்தையும் விட்டு கொடுத்தா அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தண்ணியாக மாறிடுவாங்க. விட்டு கொடுத்தா அவங்க ரெண்டு பேர் இருக்காங்கள, அவங்க என்ன ஆயிடுவாங்க? அவங்க ஒட்டி உப்பாக மாறிடுவாங்க. அதான் நடுநிலையாக்கல் வினையில் கிடைக்கக்கூடிய பொருள் அது உப்பு, இன்னொன்று தண்ணி. அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு HCl, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இது எங்கே உற்பத்தி ஆகுது? நம்ம வயிற்றில். சல்ஃபூரிக் ஆசிட்டு, நைட்ரிக் அமிலம். நைட்ரிக் அமிலம் எங்கே பார்த்தோம்? அமிலமலை. இது எங்கே பார்த்தோம்? சல்ஃபூரிக் ஆசிட்டு, அதுவும் அமிலமலை தான். H2Oவும் தண்ணியும் சல்ஃபர் ஆக்சைடா? சல்ஃபர் ஆக்சைடு சேர்ந்தால் சல்ஃபூரிக் ஆசிட். நீரில் கலைக்கும் பொழுது H ப்ளஸ் அயனியை விட்டு கொடுக்கும். இவர் ஒரு H விட்டு கொடுப்பாரு, இவர் ஒரு H விட்டு கொடுக்கும். இவர் ஒரு H விட்டு கொடுப்பாரு, இவர் 2 H விட்டு கொடுப்பாரு. வாய்ஸ் கேட்கலையா? புரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை தண்ணியில் கரைக்கிறாங்க. ஹைட்ரஜன் அயனி. இது ப்ளஸ் அயனின்னா என்ன அர்த்தம்? அது எலக்ட்ரானை பிடிங்கிட்டு, இதுக்கிட்ட உள்ள எலக்ட்ரானை பிடிங்கிட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்குல்ல, இவர்கிட்ட ஒரு எலக்ட்ரானு, அவருக்கு ஒரு எலக்ட்ரான் தேவை. அதனால தான் ரெண்டு பேர் சேர்ந்து இருந்திருப்பாங்க. தண்ணியில் கரைக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க? தம்பி நீ கிளம்பு அப்படின்னா அதுக்கிட்ட உள்ள எலக்ட்ரானை பிடிங்கிட்டு இவர் வந்துடுவார். அப்போ இவர் என்ன ஆயிடுவார்? நெகட்டிவ் அயனி, இவர் பாசிட்டிவ் அயனி. Cl. சல்ஃபூரிக் அமிலம் தண்ணியில் கரைக்கிறோம். கரைக்கும் போது தானே 2 H ப்ளஸ் அயனி, இது தனியாக போயிடும். SO4 2 மைனஸ்னால் எதை குறிக்குது? ஆமாம், இந்த மாலிகுலில் இருக்கக்கூடிய புரோட்டானுடைய எண்ணிக்கையை விட எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை எத்தனை இருக்குது? 2 அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ரைட். இது 2 H ப்ளஸ் வெளியிட்டிருக்கு. எலக்ட்ரானை 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க? விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். 2 பேருமே. நீரில் கரையும் பொழுது ஹைட்ரஜன் அயனிகள் வெளியிடும் வேதிச் சேர்மங்கள் அமிலங்கள் எனப்படும். எந்த வேதி சேர்மம் காம்பவுண்டு ஹைட்ரஜன் அயனியை வெளியிடுதோ அதெல்லாம் வந்து என்னது? அமிலங்கள் எனப்படும். அதோட சுவை எப்படி இருக்கும்? புளிப்பு சுவையாக இருக்கும். அமிலங்கள் அவற்றின் மூலங்களை பொறுத்து கரிம கனிம அமிலங்கள் எனப்படுது. கரிம அமிலம், கனிம அமிலம். கனிம மூலக்கூறுனா தெரியும்ல, கரிம மூலக்கூறு, கனிம மூலக்கூறு. இங்கிலீஷில் இதுக்கு பேர் ஆர்கானிக்கு. சொல்லுங்கள் அப்படின்னா. உயிரினங்கள் உற்பத்தி பண்ண மூலக்கூறு கரிம மூலக்கூறு. அந்த கரிம மூலக்கூறு தண்ணியில் கரையும் பொழுது ஹைட்ரஜன் அயனியை வெளியிட்டால் அதுக்கு பேர் என்னது? கரிம அமிலங்கள். அதுக்கு பேர் என்னது? கரிம அமிலங்கள். இயற்கையில் கிடைக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு அது கரிம மூலக்கூறா? இல்லை, கனிம மூலக்கூறு, இன்ஆர்கானிக்.
தண்ணியில் கரையும் பொழுது ஹைட்ரஜன் அயனியை வெளியிடும். அப்போ அது வந்து என்னது? கனிம மூலக்கூறு. அவ்வளோதான். பழங்களில் இருக்கக்கூடியதெல்லாம் என்னவாக இருக்கும்? பழங்கள். பழம் யார் உற்பத்தி செஞ்சது? இயற்கையா? தாவரம். அதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா அப்படியே லிங்க் பண்ணிகிட்டே போனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதான் நாலேஜ். வார்த்தையை மனப்பாடம் பண்ணுறது கிடையாது. அர்கீனியஸ் அமிலங்கள் பற்றி ஒரு கொள்கையை முன்வைத்தாராம். அவர் தான். அமிலங்கள் என்பது நீர் கரைசலில் ஹைட்ரஜன் அயனிகள் அல்லது இதுக்கு பேர் நம்ம ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும் வேதிப்பொருள். இன்னொரு வார்த்தை ஹைட்ரஜன் அயனி மட்டும்தான் போட்டோம். ஓகச்சா இது. அப்போ H3O ஹைட்ரோனியம். இதுக்கு பேர் ஹைட்ரஜன் அயனியவோ அல்லது ஹைட்ரோனியத்தையோ வெளியிடும் அப்படிமா. அதுவும் ப்ளஸ் தானே? H+, H3O+. சில அமிலங்கள் பழங்கள் காய்கறிகள் காணப்படுகின்றன. இவை கரிம அமிலங்கள். எடுத்துக்காட்டு சிட்ரிக் அமிலம், டார்டாரிக் அமிலம். இதெல்லாம் சிட்ரிக் அமிலம் இதில் இருக்கும், சிட்ரஸ் ஃப்ளூர், எலுமிச்சம்பழம் அதெல்லாம். டார்டாரிக்கு திராட்சையில். திராட்சை டார்டாரிக் பாருங்கள் பேர். இதில் கூட ஒவ்வொன்றும் மாறி மாறி கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று கொடுத்துருக்கான், அடுத்ததில் ஒன்று கொடுத்துருப்பான். ஆரஞ்சில் சிட்ரிக் அமிலம், லாக்டிக் அமிலம் தயிரில். லாக்டிக் லாக்டோ தயிர். லாக்டோனாவே பால் சம்மந்தப்பட்டது. ஆக்சாலிக்கு தக்காளி, ஆக்சாலிக் தக்காளி அப்படி வச்சுக்கோங்க. அசிட்டிக் வினிகரில். மாலிக் ஆப்பிள். டார்டாரிக் புளியில். திரும்ப அடுத்த புக்கில் ஒன்று போட்டிருப்பான், பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். இதை கேட்பான், ரொம்ப ரொம்ப முக்கியம், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி சாப்பிடும் பொழுது பேர் அதே மாதிரி பாருங்கள். ஃபார்மிக் அமிலம் வந்து எறும்பு இருக்குல்ல, எறும்பில் ஃபார்மிக், அதனால தான் கடுக்கும். ஃபார்மிக் அமிலம் எறும்பு கடிக்கிறதுனால கடுக்கும். எறும்பு ஒரு சில விஷ எறும்பு இருக்குல்ல, அதோட கொடுக்கில் இருந்து வரும், இங்கேருந்து வரும் ஃபார்மிக் அமிலம். அந்த அமிலத்தன்மை உள்ள பூச்சி நம்மளை கடிச்சிதுன்னா கடுக்குது இல்லையா? அப்போ என்ன நம்ம தடவணும்? அதில் சுண்ணாம்பு வந்து காரத்தன்மை உள்ளது. நடுநிலையாக்கி வீங்காமல் அடுத்து உடனே வலியெலாம் சரியாயிடும். காரத்தன்மை உள்ள பூச்சி கடிக்கும் ஒரு சிலது. அப்போ எதை வைக்கணுங்க? அமிலத்தன்மையை வைக்கணும். எலுமிச்சம்பழ சாறு அந்த மாதிரி வைக்கணும். பாலில் லாக்டிக்கு, திராட்சையில் டார்டாரிக்கு, இங்கேயும் டார்டாரிக்கு, புளியிலையும் போட்டிருக்கான், அதுலேயும் போட்டிருக்கான். செக் பண்ணணும். ஒரே நிமிஷம் இருங்க, இங்கே பார்த்துடலாம். கேமரி டார்டாரிக்கு ரெண்டுலேயுமே இருக்கும் உங்களுக்கு. திராட்சையில் இருக்கிறது அதுதான், கிரேப்ஸில் இருக்கிறது அதுதான். வினிகரில் அசிட்டிக் அமிலம், சிட்ரிக் அமிலம், எலுமிச்சம்பழம். இங்கே ஆரஞ்சிலையும் போட்டிருக்கோம், அதான் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு. அது மாதிரி தக்காளியில் தக்காளி. மாலிக்கு வந்து ஆப்பிள். தொழிற்சாலை அமிலங்கள் ஃபேக்ட்ரியில் தயாரிக்கிறது, செயற்கையாக உற்பத்தி, உயிரினங்கள் உற்பத்தி செய்யாது. இதெல்லாம் உயிரினங்கள் உற்பத்தி செஞ்ச சேர்மங்கள். அவை நீரில் கரையும் பொழுது ஹைட்ரஜன் அயனியை வெளியிடும் அல்லது ஹைட்ரோனியம் அயனியை வெளியிடும். அதனால் இதெல்லாம் வந்து என்னது? ஆர்கானிக் ஆசிட்ஸ். சரியா? அவங்க எல்லாம் வெளியில் உயிரினங்கள் இல்லாமல் ஃபேக்ட்ரியிலையோ இயற்கையிலையோ கிடைக்கக்கூடிய மூலக்கூறுகள் நீரில் கரையும் பொழுது ஹைட்ரஜன் அயனியையோ ஹைட்ரோனியத்தையோ H3O+ ஹைட்ரோனியத்தையோ வெளியிடுமானால் அதுக்கு பேர் என்னது? இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ். கனிம அமிலங்கள். எடுத்துக்காட்டு ஹைட்ரோகுளோரிக் அமிலம். நிறைய பேர்த்துக்கு டவுட் வரலாம், சார் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வயிற்றுலையும் சுரக்குது. வயிற்றுலையும் சுரந்தாலும் அது என்ன கிடையாது? ஆர்கானிக் கிடையாது. ஏன்னா ஆர்கானிக் அப்படின்னாக்கா கட்டாயம் அங்கே கார்பன் இருக்கணும். கார்பன் இருந்தால் தான் அது ஆர்கானிக்.
கார்பன் இருக்கணும், அதே டைமில் உயிரினங்கள் அதை உற்பத்தி பண்ணியிருக்கணும். இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம வயிற்றில் தான் சுரக்குது, இருந்தாலும் அதில் என்ன கிடையாது, ஆர்கானிக் கிடையாது, சாரி கார்பன் கிடையாது, அதனால் அது ஆர்கானிக் கிடையாது. அதே நேரத்தில் உயிரினங்கள் இல்லாமல் வேறு பொருள் உற்பத்தி செய்யுது, அதில் கார்பன் இருக்குது, சரியா, கார்பன் இருக்குது. இப்போ கார்பன் டை ஆக்சைடு அது இயற்கையே பூமியில் இருந்தது, அப்போ இது ஆர்கானிக்கா அப்படின்னா கிடையாது, ஏன்னா இது உயிரின உற்பத்தி செய்யலை, இயற்கையிலே இருந்தது. சல்ஃபூரிக் அமிலம் மழையினால், நைட்ரிக் அமிலம் மழையினால் உருவாகிறது. அமிலங்களின் பண்புகள், இயற்பியல் பண்புகள். பிரேக் எடுத்துக்கலாமா? அமிலம் அதோட இயற்பியல் பண்பு. இயற்பியல் பண்புன்னா என்ன அர்த்தம்? அதோட சுவை, பருமன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கறது. மின்சாரம் பாயுமா பாயாதா, இது மாதிரிலாம். புளிப்பு சுவை கொண்டது, நிறமற்றவை, சரியா. அமிலங்கள் நினச்சிக்கோங்க, இந்த இதுதான் அமிலம். அரிக்கும் தன்மை கொண்டவை. வலிமையான அமிலங்கள் மனிதர்களின் தோல், துணி மற்றும் காகிதங்களை பாதிக்கின்றன. தோல், துணி, பேப்பர்லாம் நான் அரிச்சிடும், வலிமையான அமிலங்கள். HCl இருக்குல்லையே, அதே வலிமையான அமிலம் தான். அதனால தான் நேரத்துக்கு சாதாரண பசி எடுத்துருச்சுன்னா அது சுரந்துருக்கும். நேரத்துக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வயிற்றில் சுரக்கும். ஒழுங்காக சாப்பிடல அப்படின்னா நம்ம வயிற்றையே அது அரிச்சிடும். வயிறோட தோல் இருக்குல்ல, அந்த கவரு உள்ள வயிற்றில் இறைப்பையில் அரிச்சிடும். அதான் என்னது, அல்சர், வயிற்றுப்புண். பொதுவாக அமிலங்கள் திரவ நிலையில் காணப்படும். ஒரு சில அமிலங்கள் திண்ம நிலையில் இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு பென்சாயிக் அமிலம். நோட் பண்ணிக்கங்க, வித்தியாசமானதான். பொதுவாக ரூம் டெம்பரேச்சரில் திரவ நிலையில் இருக்கும், ஒரு சில அமிலம் வந்து திட நிலையில் இருக்கும். எடுத்துக்காட்டு பென்சாயிக் அமிலம் தான். இது அமிலங்கள் நிறங்காட்டிகளின் நிறத்தை மாற்றுகின்றன. லிட்மினஸ் தாள், அது ஒரு தாள், அதை பற்றி பார்ப்போம். அதில் அமில கரைசலை ஊற்றணும் அப்படின்னோம்னாக்கா ப்ளூ கலராக இருந்துச்சுன்னா ரெட் கலராக மாற்றிடும். அமிலம் அரிக்குதா, ரத்தம் வருதா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே காரம் அப்படியே ஆப்போசிட்டு, ரெட் கலராக இருக்கிறத என்னவா மாற்றும், நீல நிலமாக மாற்றும், அவ்வளோதான். தலை சிவப்பாகவும் மெத்தில் ஆரஞ்சு கரைசலை சிவப்பாகவும் மாற்றும். அது ஒரு கரைசல், மெத்தில் ஆரஞ்சு கலந்த கரைசல். தெரிஞ்சுக்கலாம், ஓ இது ஆசிட்டா பேஸான்னு தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுவாங்க. தண்ணியில் நல்லா கரையும். அமிலங்களின் நீர் கரைசல். பியூர் வாட்டர் தான் மின்சாரத்தை கடத்துமா, கடத்தாது. பட் அது அமிலம் கலந்துருந்தா, அமிலமோ காரமோ கலந்துருந்தால் தான் மின்சாரத்தை கடத்தும். எது, நீர். லைஃபுக்கு எக்ஸாமுக்கு படிக்காதீங்க, எக்ஸாமுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க எப்படி வேணாலும் கேள்ற எழுதிக்கலாம். புரிஞ்சுட்டு லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள் தயவு செஞ்சு. நமது வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் நமது வயிற்றின் உட்புறத்தை அரிப்பதால் பசி உணர்வு ஏற்படுகிறது. நமக்கு பசி. ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தின் சுரக்கும் அளவு அதிகரித்தால் வயிற்று புண் தோன்றும். ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருக்கீங்க, அல்லது மன அழுத்தம், டீயே குடிச்சிக்கிட்டு இருக்கோம், அப்போ என்ன ஆயிரும், இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அதான் ஒரு புளிப்பு வேப்பம், அதுக்கப்புறம் சாப்பிட்ருப்பீங்க, ஜீரணம் ஆகாது, புளிப்பு வேப்பமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆசிட் இது வரப்போகுதுன்னு அர்த்தம், அல்சர் வரப்போகுது. அது தொடர்ந்து ரொம்ப நாள் நீடிச்சா அல்சரு, வயிற்று புண், ஜீரணமே ஆகாது எது சாப்பிட்டாலும். வேதியியல் பண்பு, இதெல்லாம் வந்துட்டு அமிலங்களுடைய இயற்பியல் பண்பு. அது வேதியியல் பண்பு. அடுத்து வேதியியல் பண்புன்னா என்ன அர்த்தம், யார் கூட சேர்ந்து வேறு பொருளாக மாறுவாங்களா மாற மாட்டாங்களா, அதானது வேதிப்பண்பு. துத்தநாகம், மெக்னீசியம், அலுமினியம், இரும்பு, எல்லா உலோகங்களோட என்னமோ வேலை செய்யும். ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், சல்ஃபூரிக் அமிலம், அதெல்லாம் வினைபுரியும். HCl இருக்குல்ல நம்ம வயிற்றில் பாருங்கள், அவங்க கூட வினைபுரியும். நம்ம வயிறு எந்த மூலன்னு பார்த்துக்கோங்க. உலோக உப்புகளையும் ஹைட்ரஜன் வாயும் கொடுக்கும். சரி, அப்போது அமிலங்கள் உலோகங்களோட வினைபுரிஞ்சால் அதோட உப்பையும் ஹைட்ரஜன் வாயுவையும் கொடுக்கும். அவ்வளோதான், உலோக உப்பு, ஹைட்ரஜன் வாயு.
காப்பர் அல்லது பித்தளை பாத்திரங்களின் மீது வெள்ளீயம் என்ற உலோகம் பூசப்படுகிறது. அதனால தான் வெள்ளையாக இருக்கும். இப்போ கடையெல்லாம் வாங்குறீங்களே, கீழே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக ஆரஞ்சு கலராக காப்பர் இருக்கும், மேலே வந்து வேறு வெள்ளீயம் பூசியிருப்பாங்க. சரியா? ஏன்னா காப்பர் கூட யாரை வினைபுரிவா? ஆசிட் வினைவு. முன்னாடி சொல்லியிருப்பேன் நான், காப்பர் பாத்திரத்தில் சமையல் பண்ணக்கூடாது, சோறு போட்டும் சாப்பிடக்கூடாது. சரியா? காப்பர் தட்டில் சாப்பிட்ருக்காங்க எங்கேயாவது? இருக்காது, வாய்ப்பு இல்லை. தண்ணி குடிப்பாங்க வேணா, சுடு தண்ணி வைக்கலாம், பிரச்சனை இல்லை. அது மாதிரி வெள்ளீயம், ஈயம். வெள்ளியத்துக்கு இங்கிலீஷில் என்னம்மா? டின்னா. வெள்ளியத்துக்கு இங்கிலீஷில் என்ன? டின்னு. வெள்ளீயம், டின். அது தகரம், அது ஒரு மெட்டல். இந்த எண்ணெய் டப்பாலாம் தயாரிக்கிறாங்களே, தகர டப்பான்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வெள்ளீயம், டின்னு. காப்பர் கூட எதை வெள்ளியத்தை மிக்ஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? பிரான்ஸ், வெங்கலம் கிடைக்கும். கொஸ்டின் எல்லாமே காப்பர் கூட பித்தளை கிடைக்குன்னா எதை மிக்ஸ் பண்ணு? காப்பர் கூட ஜிங்க்கு. எல்லாமே கேள்வி லைஃப்பில் எல்லாம் வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திரம். அவ்வாறு பூசவில்லை எனில், தின்ன பூசலைன்னா என்னாகும்? உணவுப் பொருளில் இருக்கக்கூடிய கரி அமிலங்கள், கரிம அமிலங்கள், உணவுப் பொருளில் கரிம அமிலம் தானே இருக்கும், ஆசிட்ஸு, பாத்திரத்தில் தாமிரத்துடன் வினைபுரிந்து உணவை நஞ்சாக்கிவிடும். வெள்ளீயம் பாத்திரங்களை அமிலங்களிலிருந்து செயல்பாட்டிலிருந்து தனித்து பிரித்து உணவு நஞ்சாவதை தவிர்க்கும். பாத்திரம் கீழே பார்த்தோன்னா செம்பாக இருக்கும். ஏன் செம்பு பாத்திரம் வச்சுருக்கான் அப்படின்னாக்கா, செம்பு வெப்பத்தை நல்லா கடத்தும். அதனால் செம்பில் சமைச்சோம்னா டேஞ்சரு, அமில கூட வினை புரிஞ்சு வேறு மாலிகுல் ஃபார்ம் ஆயிடும். ஸோ உள்ளே என்ன பண்ணியிருப்பான்? வெள்ளை கலர் பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கும். அந்த வெள்ளை கலர் பெயிண்ட்டு தான் என்னது? டின்னு. முலாம் பூசுதல், அது மூலியமாக. உலோக கார்பனேட்டுகள் மற்றும் பை கார்பனேட்டுடன், உலோகம் கார்பனேட் அது கூட வினை புரிஞ்சாலும் என்ன கிடைக்கும்? அதோட உப்பு, கார்பன் டை ஆக்சைடு வாயுவும் நீர்த்த அமிலங்களுடன், நீர்த்த அப்படின்னா தண்ணியில் கரைஞ்சதுன்னு அர்த்தம். உலோக கார்பனேட்டுகள் பை கார்பனேட்டுகளை வினைபுரியும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு வாயுவும் நீரும் கிடைக்குதாம். கார்பன் டை ஆக்சைடு வாயு, நீர் கிடைக்கும். அது அவ்வளோ முக்கியம் இல்லை, விட்டுருங்க. அடுத்தது உலோக ஆக்சைடு, அதோட வினைபுரியும் பொழுது உலோக உப்பு, தண்ணி கிடைக்குமா? அதை மட்டும் கம்பேர் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. அமிலங்களின் பயன்கள். நமது வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் HCl உணவுப் பொருளின் செரிமானத்துக்கு உதவுது. பெரிய மாலிகுலாக சின்னதாக உடைக்கும் HCl. ப்ளஸ் வேறு என்ன செய்யும்? தேவையில்லாத மைக்ரோப்ஸ் உள்ள போகுதா, அதெல்லாம் கொன்றும். பாக்டீரியா, ஃபங்கு, அதெல்லாம். ஆசிட் இல்லை, அதெல்லாம். உணவுப் பொருள் கெட்டு போகாமல் இருக்க வினிகரை ஊற்றி சமைச்சிங்கன்னா கெட்டு போகாது அவ்வளோ சீக்கிரம். அதனால தான் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டெலாம் இருக்குல்ல, அது அந்த ரைஸ் வேக வைக்கும்போது வினிகர் ஊற்றிடுவான். அந்த ரைஸை 2-3 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து யூஸ் பண்ணுவானுங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு பயங்கர கொடுமையான ஃபுட்டு அது. அப்புறம் ஊறுகாய் தயாரிக்கிறதுல வினிகர் ஊற்றுவாங்க. பிரியாணி செய்கிறாங்களே, அதெல்லாம் வினிகர் ஊற்றுவாங்க. அடுத்த நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் பிரியாணி. அதுக்காக ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்க பென்சாயிக் அமிலம் யூஸ் ஆகுது. உணவுப் பொருள் கெட்டு போகாமல் இருக்க வினிகர், ஊறுகாய்க்கு பென்சாயிக் அமிலம். குளியல் சோப்பு, சலவை சோப்பு தயாரிக்க உயர் கொழுப்பு அமிலங்களின் சோடியம் உப்புகள், பொட்டாசியம் உப்புகள் பயன்படுதாம். சோப்பு தயாரிக்கிறதுல உயர் கொழுப்பு அமிலங்கள் அது யூஸ் ஆகுது. அதோட கொழுப்பு அமிலம் ஃபேட்டி ஆசிட், அதோட சோடியம் உப்பு, பொட்டாசியம் உப்பு பயன்படுதாம். சல்ஃபூரிக் அமிலம் வேதிப்பொருட்களின் அரசன். நோட் பண்ணிக்கோங்க, வேதிப்பொருட்களின் அரசன் சல்ஃபூரிக் ஆசிட். இது மிக சிறந்த நீர் நீக்கியாக செயல்படுது. நீர் நீக்கி டீஹைட்ரேட் பண்ணுறது. ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அதில் உள்ள தண்ணி H2O மாலிகுலை ரிமூவ் பண்ணணும், அதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ பால், இப்போ இதெல்லாம் தயாரிக்கலாம், சாஸ்லாம் தயாரிக்கிறான், சாஸு ஜெல்லிலாம் தயாரிக்கிறான்னா அந்த பழத்தோட மாலிகுள்ள இருக்கக்கூடிய தண்ணியில் உறிஞ்சி எடுத்துடும். அது பல்வேறு வகையான சலவை சோப்பு, வண்ணப்பூச்சி, இது சல்ஃபூரிக் ஆசிட், பெயிண்ட்டு, உரம், இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு எல்லா தொழிற்சாலையும் கட்டாயம் சல்ஃபூரிக் ஆசிட் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் என்னது?
வேதிப்பொருளின் அரசன் அப்படின்றாங்க. குளியல் சோப்பு, சலவை சோப்பு, இங்கெல்லாம் என்ன ஆகுது? உயர் கொழுப்பு அமிலங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நவீன இந்த நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய. அதேமாதிரி ஹைட்ரோகுளோரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம், சல்ஃபூரிக் அமிலம் போன்றவை 3 அமிலத்தை தான் பெரும்பாலும் சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் சொல்லலை. ஆய்வக காரணிகள் லேபிலெல்லாம் யூஸ் ஆகுது. அதேமாதிரி அனைத்து உயிர்களின் செல்களின் நியூக்ளிக் அமிலங்கள் அடிப்படை பொருளாக இருக்குது. எங்கே? டிஎன்ஏ, ஆர்என்ஏ, நியூக்ளிக் ஆசிட் தானே. டிஎன்ஏயோட ஃபுல் ஃபார்ம் என்ன? டிஆக்சிரிபோ நியூக்ளிக் அமிலம், நியூக்ளிக் ஆசிட். அதே ஒரு சில தாவரம் அல்லது விலங்கு செல்ல என்ன இருக்கும்? சரி, தாவரம் வைரஸில் என்ன இருக்கும்? டிஎன்ஏக்கு போது ஆர்என்ஏ இருக்கும். ரிபோ நியூக்ளிக் அமிலம், ஆர்என்ஏ. ஊறுகாயில் வினிகர் அசிட்டிக் அமிலம். வினிகர் வந்து அசிட்டிக் அமிலம், சரியா? அல்லது பென்சாயிக் அமிலம், ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க. அசிட்டிக் அமிலம் யூஸ் பண்ணலாம், அல்லது பென்சாயிக் அமிலம். அசிட்டிக் அமிலத்துக்கு இன்னொரு பேர் என்னது? வினிகர். வினிகருடைய கெமிக்கல் நேம் என்னன்னு கேட்பான், சரியா? அசிட்டிக் அமிலம். காரம் அவருக்கு அப்படியே ஆப்போசிட். தண்ணியில் கரையும் பொழுது அவர் பாசிட்டிவ் அயனி வெளியிட்டாரா, இவர் நெகட்டிவ் அயனி வெளியிடுவார். அவ்வளோதான் அமிலம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் கேரக்டர். குளிப்பதற்கு, துணிகளை துவைப்பதற்கு சோப்புகளை பயன்படுத்துகிறோம். இவை வளவளப்பு தன்மை உடையவை. நம்ம வளவலன்னு இருக்கா, அதான் காரணம். அதான் வாயெல்லாம் காய்ச்சல் வந்துச்சுன்னா வாயெல்லாம் வளவலன்னு ஆயிரும், கசக்கும். பேஸ் எது சாப்பிட்டாலும் டேஸ்ட் இருக்காது. அதுக்கு தான் புளி ரசம் வச்சு கொடுப்பாங்க. ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? சோப்புகளின் வளவளப்பு தன்மை காரணம் அவற்றில் காரங்கள் ஆகும். பேஸ், இங்கிலீஷில் பேஸ். இவை தோலில் பட்டால் அரிக்கும் தன்மையும் கசப்பு சுவையும் கொண்டவை. பேஸ் அரிக்கும் தன்மை, இதுக்கும் அரிக்கும் தன்மை இருக்குது, அதுக்கு இருக்குது, இதுக்கு இருக்குது. சுவை எப்படி இருக்கும்? கசப்பாக இருக்கும். பல வகை வெளுப்பான்கள், ப்ளீச்சிங், அழுக்க நீக்கிறது. சோப்பு, சலவை சோப்பு. சோப்புனா சாதாரண சோப்பு, சலவை சோப்புனா என்னது? கடின நீரை மென்னீராக மாற்றுறது. அதை பற்றி பார்ப்போம், போப்பை பற்றி பார்ப்போம். பற்பசை, பல பொருள். பற்பசைன்னு என்ன? பேஸ்ட்டு, பல்பொடி, இதெல்லாம் காரங்களை கொண்டு இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணுறது எல்லாத்துலேயும் பெரும்பாலும் என்ன இருக்குது? காரம் இருக்குது. அமிலங்கள் நீரில் கரைந்து ஹைட்ரஜன் அயனிகளை தரும். ஹைட்ரஜன்னா H+ அல்லது ஹைட்ரோனியம், H3O+, ஹைட்ரோனியம். கரெக்டாக? காரம் அப்படியே ஆப்போசிட், மாறாக நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனியை கொடுக்கும். OH3ஆமா? OH- ஹைட்ராக்சைடு மைனஸ் தரும். OH-. சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு என்னது? சோடியம் ஹைட்ராக்சைடு சால்ட்டா? ஒன்று சலவை தூள், சலவை சோடா, ஏதோ ஒன்று வரும் பாருங்கள். அது சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இதெல்லாம் வந்து என்னது? காரங்களுக்கு எடுத்துக்காட்டு. காரங்கள் தண்ணியில் கரையும் பொழுது என்ன கொடுக்கும்? ஹைட்ராக்சைடு அயனியை கொடுக்கும். மைனஸ் அயனி, நெகட்டிவ் அயான். நீரில் கரையும் காரம் அல்கலி. காரத்தை ரெண்டாக பிரிக்கிறான். ஒரு காரம் இருக்குது, ஒரு சில காரம் தண்ணியில் கரையாது. எங்கே? வசந்த காரம் இருக்கீங்களா? ஒரு சில காரம் தண்ணியில் கரையாது, ஒரு சில காரம் கரையும். அப்படி தண்ணியில் கரையக்கூடிய காரம் அதுக்கு பேர் என்னது? அல்கலிகள், இங்கிலீஷில் அல்கலீஸ். எல்லா காரமும் அல்கலி கிடையாது, பட் எல்லா அல்கலியும் காரம். தண்ணியில் கரையும் பொழுது என்ன பண்ணும்? ஹைட்ராக்சைடு அயனியை கொடுக்கும். என்ன அயனி? நெகட்டிவ் அயனி. சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, எல்லாமே ஹைட்ராக்சைடு. அமோனியம் ஹைட்ராக்சைடு போன்றவை காரங்கள், நீரில் அதிக அளவு கரையும். கால்சியம் ஹைட்ராக்சைடு, சோடியம், பொட்டாசியம், கால்சியம், அமோனியம் எல்லாம். இது என்ன இது? சோடியம் ஹைட்ராக்சைடு. இது நடுநிலை தன்மையோடு இருக்குது, தண்ணியில் கரையுது. சோடியம் தனியாக பிரிஞ்சிருது,
OH மைனஸ் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. அடுத்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு தண்ணியில் கரையுது, நடுநிலை தன்மையோடு இருக்குது. கரையும் பொழுது என்ன இது OH மைனஸ். OH என்ன பண்ணிடுறார், ஒரு எலக்ட்ரான் இங்கே இவர்கிட்ட இருந்து பிடிக்கிட்டு போயிடுறார், போப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு. அப்போ இவர் பாசிட்டிவ் ஆகிடுது, நெகட்டிவ் ஆகிடுறார். இப்போ தான் என்ன வாங்க, இப்போ இவங்க 2 பேர் சேர முடியாதோ, சேர முடியாது, இவங்க 2 பேர் சேர முடியாது. சரி, அடுத்தது ஏன் சேர முடியாதுன்னு, 2 பேருமே ப்ளஸில் இருக்காங்க. ஒருத்தன் மைனஸ் ஒரு ப்ளஸ் இருந்தால் தான் சேர முடியும். அப்போ ஆசிட்டை கலந்தோம்னா அங்கே ஒருத்தர் மைனஸில் கிடைப்பார். அப்போ என்ன ஆயிரும், அவர் கூட சேர்ந்து ஃபார்ம் ஆவாங்க. கெமிஸ்ட்ரி மாதிரி ஈஸியானது, எல்லா சப்ஜெக்டும் ஈஸி தான், புரிஞ்சு படித்தா எல்லாமே ஈஸி தான். எல்லாம் நம்மளை சுற்றியில் நடக்கிறது தானே. வார்த்தையை மனப்பாடம் பண்ணி கெடுத்து விட்டானுங்க. எல்லாம் அந்த மந்திரம் ஓதி தெரிஞ்சானுங்களா, அந்த பண்ணுங்க அவனுக்கு பண்ண வேலை. அவனுங்களும் புரிஞ்செல்லாம் படிக்கலை, மனப்பாடம் பண்ணிவிட்டு ஓடிட்டானுங்க. இவை அல்கலிகள் என அழைக்கப்படுகிறது. அல்கலி எதெல்லாம் அல்கலி, தண்ணியில் கரைகிறது. சரியா, இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, வேறு என்ன இருக்குது, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இவங்களாம் அல்கலிஸ். அமோனியா ஹைட்ராக்சைடு சில வேதிச் சேர்மங்களை நீரில் கரைக்கும் பொழுது ஹைட்ராக்சைடு அயனிகளை தருவதில்லை. ஹைட்ராக்சைடு அயனி தராகும், ஆனால் அவையும் காரங்கள். சோடியம் கார்பனேட்டு, சோடியம் பை கார்பனேட்டு, கால்சியம் கார்பனேட். ஹைட்ராக்சைடு அயனியை கொடுக்காதாமா, விட்டு கொடுக்காது. அப்போ வேறு எதுலையா கரைச்சாக்க கொடுப்பாங்க. இவங்க 3 பேர் யார் யார், சோடியம் கார்பனேட்டு, சோடியம் பை கார்பனேட்டு, கால்சியம் கார்பனேட். இவங்களாம் என்ன கிடையாது, காரங்கள் தான். ஆனால் என்ன கொடுக்க மாட்டாங்க, தண்ணியில் கரையும் பொழுது ஹைட்ராக்சைடு அயனியை கொடுக்க மாட்டாங்க. பொதுவான காரங்கள் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியாவின் பால்மம், இதுதான் அதோட ஃபார்முலா. மெக்னீசியாவின் பால்மம் எங்கே தெரியுமா யூஸ் பண்ணுவோம், மெக்னீசியாவின் பால்மம் வயிற்று புண்ணாயிரத்தில் அல்சரு, அப்போ ஒரு இது டானிக் கொடுப்பாங்களே, அது இதுவாக தான் இருக்கும். ஜெலிசில் டானிக்னு சொல்கிறாங்களே, அதுதான் நினைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். சோடியம் ஹைட்ராக்சைடு சலவை சோப்பில் யூஸ் ஆகுது, துணி துவைக்கிறதுல அதில் சோடியம் ஹைட்ராக்சைடு. அமோனியம் ஹைட்ராக்சைடு, அமோனியா NH4 அமோனியா 3, அமோனியம் NH4, அமோனியம் ஹைட்ராக்சைடு. ஜன்னல்களை சுத்தம் செய்வதற்கு பயன்படும் கரைசல். ஜன்னல்லாம் இருக்குல்ல, அந்த லிக்விட் ஒன்று கொடுப்பாங்க, அடித்தோம்னா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து. கால்சியம் ஹைட்ராக்சைடு, சுண்ணாம்பு நீர், நீட்டு சுண்ணாம்பு, கால்சியம் ஹைட்ராக்சைடு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சோப்பில், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இதை பிரிக்க சொல்கிறான், பிரித்து எழுதுங்க. சோடியம் கார்பனேட் சலவை சோடான்னு அழைக்கப்படுது. சலவை சோடா தான் சோடியம் கார்பனேட். சோடியம் பை கார்பனேட் சமையல் சோடான்னு அழைக்கும். சமையல் சோடாக்கும் சலவை சோடாக்கும் வித்தியாசம் ஒன்றே ஒன்று தான். என்ன வித்தியாசம், சோடியம் கார்பனேட், சோடியம் Na சோடியம் கார்பனேட், ஓ கேப்சூலில் தான் போடணும். ஏட்டுன்னு இருந்தாக்க அங்கே ஆக்சிஜன் இருக்குன்னு அர்த்தம், ஓகேவா. சோடியம் பை கார்பனேட் NaHCO3 கார்பனேட். ஏமா பைன்னு வந்துச்சு, இங்கே 2 எதையுமே இல்லையா, ஏன் பைன்னு? ஹைட்ரஜன் ஒன்று தானே இருக்குது. சரி, ஒரு வேளை ஏதாவது லிங்க் ஆகிற பாண்டிங்கை வச்சு ஏதாவது சொல்லுவானுங்கன்னு நினைக்கிறேன். பை இல்லை பாருங்கள், எங்கேயுமே 2 இல்லை. சரி, அதான் காரணம் இருக்கும், தெரிஞ்சுட்டு வாங்க, நாளைக்கு சொல்லுங்கண்ணே. சமையல் சோடா என்ன, இதை எங்கே யூஸ் பண்ணுவோம், மாவு புளிக்கிறதுக்கு போகிறோம்ல, அந்த சமையல் சோடா இருக்குல்ல, அது அளவுக்கு அதிகமாக போட்டிங்கன்னா ஜீரணம் ஆகாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கரெக்டாக போடணும். ஒரு சில உப்பு சமாக இருக்குது, இட்லி சாப்பிட்டாங்க, வடை சாப்பிட்டாங்க, உப்பு சமாக இருக்குமா, என்னடான்னு போய் பார்த்தீங்கன்னா இந்த சோடா அள்ளி போட்டுருவாங்க நிறையா புளிக்கலன்ட்டு. அதுவும் டேஞ்சர், பேலன்ஸ்டாக தான் இருக்கணும்.
அடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு, காஸ்டிக் சோடா. காஸ்டிக் சோடா எங்கேம்மா யூஸ் பண்ணுவாங்க? பாத்திரம் வெள்ளையாகிறதுக்கு தைக்கிறதா காஸ்டிக் சோடா. சரி, இதெல்லாம் பார்த்து லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறது வீட்டில் எல்லாமே. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, காஸ்டிக் பொட்டாஸ், காஸ்டிக் பொட்டாஸ். இது எங்கே யூஸ் ஆகுதுன்னு நாளைக்கு பார்த்துட்டு வரணும். வணிக ரீதியாக அழைக்கப்படுது. இதெல்லாம் நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுறது முக்கியமானது. இதெல்லாம் இல்லாமல் நம்ம எந்த பொருளுமே கிடையாது, லைஃபே கிடையாது. டெய்லி யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம். காரங்களின் பண்புகள், இயற்பியல் பண்புகள். திண்ம நிலையில் காணப்படும். அது பெரும்பாலும் எப்படி இருக்கும்? திரவ நிலையில் இருக்கும். பென்சாயிக் அமிலம் மட்டும் எப்படி இருக்குது? திண்ம நிலையில் இருக்குது. பட் சில காரங்கள் திரவ நிலையில் இருக்கும். அமோனியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, இதெல்லாம் வந்துட்டு திரவ நிலையில் இருக்குது. ரெண்டுமே என்னது? காரங்கள். திரவ ஊடகத்தில் உள்ளபோது காரங்கள் வளவளப்பு தன்மையுடன் இருக்கும். ஆமாவா? எடுத்துக்காட்டு எங்கே இருக்குது? எடுத்துக்காட்டு எங்கே மேடம்? சோப்பு மேலே இருக்கும், சொரப்பாக தான் இருக்கும். தண்ணியில் போட்டோன்னா என்ன ஆயிடும்? வளவளப்பாயிடும். அது இந்த சமையல் சோடாவும் அதே கதை தான், வளவளப்பாயிடும். அது மாதிரி காரங்கள் கசப்பு தன்மை கொண்டவை. பிட்டர் டேஸ்ட்டு. பிட்டரா? பிட்டர். காரங்கள் அரிக்கும் தன்மை. அதுவும் அரிக்கும், இதுவும் அரிக்கும். தோள்கள் மீது அடிக்கடி படும் பொழுது வலிமை மிகு கொப்பளங்கள் ஏற்படுகின்றன. வலி மிகுந்த வலியோட கொப்பளம் வரும். நிறமற்றவை, அதே மாதிரி தான் இதுவும். காரங்கள் நிறங்காட்டிகளின் நிறத்தை மாற்றுகின்றன. சிவப்பு லிட்மஸ் தாளை என்னவா மாற்றுது? நீளமாக. அப்படியே உள்ட்டா, அதுக்கு ஆப்போசிட்டில் அவர் ப்ளூவை சகப்பாக மாற்றுவார், இவர் சகப்பை ப்ளூவாக மாற்றுவார். மெத்தில் ஆரஞ்சு கரைசலை மஞ்சளாக மாற்றுவார். அவர் மெத்தில் ஆரஞ்சு கரைசல் என்னவா மாற்றுவார்? சகப்பாக தான் இளஞ்சிவப்பாக மாற்றுவார். இவர் மஞ்சளாக மாற்றுறார். பினாப்தலின் கரைசலை இளஞ்சிவப்பு, பிங்க்கு, இளஞ்சிவப்புனா பிங்க் மாற்றுகின்றன. காரங்கள் நீர் கரைசல் மின்சாரத்தை கடத்தும். பார்த்தோம்லே அப்பயே பார்த்து சொல்லிட்டோம். பியூர் வாட்டர் மின்சாரத்தை கடத்தாது. அதில் காரமோ அமிலமோ கலந்துருக்கணும். என்ன கவின்? என்ன கையில்? ரொம்ப முக்கியம் அது, கவனிங்க. இதெல்லாம் வந்து யாரோடது? காரத்தோட பண்புகள், இயற்பியல் பண்புகள். அடுத்து வேதி பண்புகள். உலோகங்களுடன் வினைபுரியுமா? வினைபுரியும். அலுமினியம், துத்தநாகம் போன்ற உலோகங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை கொடுக்கும். ஹைட்ரஜன். அதேமாதிரி அலோக ஆக்சைடு. இது வந்து உலோகங்களுடன் அடுத்த அலோக ஆக்சைடு. அது கூட வினைபுரிஞ்சால் நீர் தரும். இதுதான் முக்கியம் லைட்டாக. மற்றபடி நம்ம லைஃப்பில் இதை தான் கேட்பானுங்க, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திடீர்னு கேட்டுருவானுங்க. ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒற்றுமை, அமிலத்துக்கும் காரத்துக்கும் உள்ள ஒற்றுமை. ரெண்டுமே அரிக்கும் தன்மையுடையதாக பார்த்துட்டோம். இப்போ நீர் கரைசலில் அயனியாக்கத்திற்கு உட்படுது. ஆமாவா? அவர் என்ன அயனியை வெளியிடுவார்? அவர் பாசிட்டிவ் வெளியிடுவார். அதாவது ஹைட்ரஜன் பாசிட்டிவ் அயனி, இவர் ஹைட்ரஜனில் நெகட்டிவ் அயனி. இன்னொரு பார்ட் என்னவாக இருக்கும்? நெகட்டிவ் அயனி வெளியிட்டாக்கா இது பாசிட்டிவாக இருக்கும். அது இன்னொரு பார்ட்டு. ஆமாம் இல்லையா? பாசிட்டிவ் அயனி வெளியிட்டால் அது நெகட்டிவாக இருக்கும். இவை நீர் கரைசலில் மின்சாரத்தை கடத்து. ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒற்றுமை. நடுநிலையாக்கல் இன்னைக்கு ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா நடுநிலையாக்கும், நியூட்ரலைசேஷன். நியூட்ரலைசேஷனில் என்ன கிடைக்கும்? உப்பு கிடைக்கும், தண்ணி கிடைக்கும். அமிலங்கள் மற்றும் காரங்களிடையே உள்ள வேறுபாடு. நீரில் ஹைட்ரஜன் ப்ளஸ் அயனிகளை தருகிறது. அல்லது வேறு என்ன கொடுக்கும்? ஹைட்ரோனியம் H3O+. நீரில் கரையும் பொழுது ஹைட்ராக்சைடு அயனியை தரும். எத்தனை எலக்ட்ரானை பிடிங்கிட்டு வந்துருச்சு? அங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கு. அதில் இருக்கக்கூடிய புரோட்டானோட ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கு. புளிப்பு சுவை உடையது, இது கசப்பு சுவை உடையது. திடநிலையில், பெரும்பாலும் திடநிலையில், சில அமிலங்கள் திடநிலையில் இருக்கும்,
பெரும்பாலும் என்னவாக இருக்கும்? திரவ நிலையில் தான் இருக்கும். இது எப்படி இருக்கும்? பெரும்பாலும் திட நிலையில் இருக்கும், ஒரு சில இது திரவ நிலையில் இருக்கும். லிட்மனஸ்தால் சிவப்பாக மாற்றும், இது லிட்மனஸ்தால் ப்ளூவாக மாற்றும், சகப்பை ப்ளூவாக மாற்றும். மெத்தில் ஆரஞ்சா, மெத்தில் ஆரஞ்சு இது என்னவாக மாற்றும்? ரெட் கலராக மாற்றும். இது இளஞ்சிவப்பாக மாற்றும், பிங்க் கலராக மாற்றும். காரங்களோட பயன்கள். குளியல் சோப்பு தயாரிக்க பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. நோட் பண்ணிக்கங்க, முக்கியம். குளியல் சோப்பில் என்ன யூஸ் ஆகுது? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. சலவை சோப்புகள் தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் ஆகுது. துணி துவைக்கிறது இருக்குல்ல, அதுக்கு. காகித தொழிற்சி அந்த ப்ளீச்சிங் பவுடர் இருக்குல்ல, ப்ளீச்சிங் பவுட்ரு கிருமி நாசினியாக யூஸ் பண்ணுறோம்ல, அது என்னது? சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது. காகித தொழிற்சாலை, ஆடைகள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் மருந்துகள் தயாரிக்கவும் மைக்ரோப்ஸை கொல்லும் சோடியம் ஹைட்ராக்சைடு. ப்ளீச்சிங் பவுடர்னு சொல்கிறாங்களே, ப்ளீச்சிங் பவுடர் வெள்ளையாக்குறது. வெள்ளை அடிக்க கால்சியம் ஹைட்ராக்சைடு யூஸ் ஆகுது. சுண்ணாம்பு, சுட்ட சுண்ணாம்பு. அடுத்தது ஹைட்ராக்சைடுனா தண்ணி கலந்துட்டுச்சுன்னு அர்த்தம். சுட்ட சுண்ணாம்பில் தண்ணி கலந்தாச்சு, ஹைட்ராக்சைடு. வயிற்றில் உருவாகும் அமிலத்தன்மையை நடுநிலையாக்க அலுமினியம் ஹைட்ராக்சைடு மற்றும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. ஒன்று அலுமினியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுவாங்க, இல்லை மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. இந்த பால்மான்னு பார்த்தோம்ல, ஜெலிசில், இந்த அமிலத்தன்மை அதிகமாகிடுச்சுன்னா ஜீரணமே ஆகாது. அப்போ புளிப்பு வேப்பமாக வரும், வயிறெலாம் புண்ணாயிரும், சாப்பிட்டா உடனே வயிற்றால போயிடும், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எண்டில். அப்போ என்ன சொல்லுவாங்க? ஃபஸ்ட்டு ஜெலிசில் மாத்திரை கொடுப்பாங்க ஏதாவது. அதில் என்ன இருக்குது? அலுமினியம் ஹைட்ராக்சைடு இல்லைனா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை போடுங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு இதை போட்டுக்கங்கம்பாங்க. அப்பயும் சரியாகல, எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை குடிங்கம்பாங்க. இதை குடித்தவொடனே இவர் போய் என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் அந்த புண்ணுலெல்லாம் ஓட்டி அந்த ஆசிட்லாம் நம்ம நடுநிலை ஆக்கிடும். அப்புறம் சாப்பிட்டோம்னா ஜீரணம் ஆயிடும். அப்படியே ஒரு மாதம் ஃபாலோ, 10 நாள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி சரியாயிடும். அதாவது உரங்கள், நைலான்கள், நெகிழிகள், ரப்பர் தயாரிக்க அமோனியம் ஹைட்ராக்சைடு யூஸ் ஆகுதான். உரம், நைலான், நெகிழி, பிளாஸ்டிக்கு, ரப்பரு இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு அலுமினியம் ரொம்ப முக்கியம் லைஃப்பில். இது எல்லாமே இல்லாமல் நம்ம வாழ்க்கையே இல்லை. ஆமாவா? துணி துவைக்கிறோம், குளிக்கிறோம், துணி துவைக்கிறோம், ட்ரெஸ் அந்த இதெல்லாம் செலவு போடுறோம், ப்ளீச்சிங் பவுட்ரு, அப்புறம் என்ன பண்ணுறோம்? வெள்ளை அடிக்கிறது எல்லாமே. அப்புறம் நடுநிலையாக்கல், வயிறு புண்ணாயிருச்சுன்னா அது. பிளாஸ்டிக் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. அதுக்கு எது யூஸ் ஆகுது? அமோனியம் ஹைட்ராக்சைடு. அமோனியம் ஹைட்ராக்சைடு என்னது? அமிலமா காரமா? காரம். காரங்களின் பயன்பாடு. உரம் தயாரிக்க பயன்படுது, அமில நீக்கியா பயன்படுது, சலவை சோப்பு, நைலானு, குளிக்கிற சோப்பு எல்லாத்துலேயும். நடுநிலையாக்கல் வினை. அமிலத்தன்மையுள்ள ஒரு சேர்மம், காரத்தன்மையுள்ள ஒரு சேர்மம், ரெண்டையும் தண்ணியில் கரைக்கணும். அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர் பாசிட்டிவ் ஹைட்ரஜனை வெளியிடுவார், இன்னொரு நெகட்டிவ் ஹைட்ரஜனை வெளியிடுவாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து என்னவா மாறிடுவாங்க? தண்ணியாக மாறிடுவாங்க. விட்டு கொடுத்தாங்க இல்லையா? இவங்க ஒருத்தர் பாசிட்டிவாக இருப்பார், ஒருத்தர் நெகட்டிவாக இருப்பார். 2 பேரும் சேர்ந்து உப்பாக மாறிடுவாங்க. வேறுபட்ட பண்புகளை கொண்டுள்ள 2 வேதிப்பொருள். வேறுபட்ட பண்புனா எதை சொல்கிறாங்க? அமிலம், காரம். அமிலம், காரத்தன்மை. நடுநிலையாக்கல் என்பது அமிலமும் காரமும் வினை புரிந்து உப்பையும் நீரையும் உருவாக்கும் வினை. நியூட்ரலைசேஷன் தானே அமிலம், காரம். இந்த வினையின் பொழுது ஹைட்ரோகுளோரிக் அமிலம், இங்கே கீழே ஹைட்ரோகுளோரிக் அமிலம், இதில் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கலந்த ஒரு தண்ணி. குளோரின் பாசிட்டிவ் ஹைட்ரஜனை விட்டுட்டு அது நெகட்டிவாக இருக்குது. இன்னொரு டப்பால் அதே மாதிரி. இது பேர் என்னது? சோடியம் குளோரைடா? ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு. ஹைட்ரஜன் ஹைட்ராக்சைடு. அதை இன்னொன்றில் கலக்கிறாங்க, காரம். அது எதை வெளியிடுது? OH மைனஸ். ஹைட்ராக்சைடு அயனியை வெளியிடுது, OH மைனஸ். பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். H ப்ளஸ்ஸு, OH மைனஸ். அப்போ என்ன ஆயிரும்? உடனே என்ன ஆயிரும்? H2O மாறிடும்.
H2O மாறிடும். ஏன் தெரியுமா? H தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஏமா H தானே ஃபஸ்ட்டு எழுதணும். நீங்கள் ஏன் H ரெண்டாவது எழுதியிருக்காங்க? அயனி எலக்ட்ரானை விட்டு கொடுத்தவர் யார்? ஹைட்ரஜன். அதனால் ஆக்சிஜன் விட்டு கொடுக்கல, ஹைட்ரஜன் தான் விட்டு கொடுத்தாரு. இப்போ ஹைட்ரஜன் இங்கே எழுதுனா இங்கே மைனஸ் போடணும், H1 போடணும். அதனால தான் இப்படி எழுதியிருக்காங்க. கரெக்டா? ஆமாம், இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. OH மைனஸ், ஹைட்ராக்சைடு நெகட்டிவ் அயனி. இது நெகட்டிவு, இது பாசிட்டிவு, ரெண்டு பேரும் சேர்ந்து பேலன்ஸ் ஆகி H2O தண்ணி. சோடியம் நெகட்டிவ் அயனி தானே விட்டு கொடுத்துச்சு, அப்போ எலக்ட்ரானை விட்டு கொடுத்துருச்சு. அது என்ன ஆயிரும்? பாசிட்டிவாக மாறிடும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஆயிடுவாங்க? சோடியம் குளோரைடாக மாறிடுவாங்க. அதை உப்பு வீல் படிஞ்சிருவாங்க. உப்பு சோடியம் குளோரைடு. பாசிட்டிவ் நெகட்டிவ் பேலன்ஸ் ஆகிடுச்சு, பாசிட்டிவ் நெகட்டிவ் பேலன்ஸ் ஆகி தண்ணி கிடச்சிடும். ஓகேவா? ரைட். நடுநிலையாக்கல் வினை மூலம் உருவாகும் உப்புகள் அமிலம், காரம், உப்பு. அது பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் HCl, சோடியம் ஹைட்ராக்சைடு, காரம் ரெண்டு சேர்ந்தா என்ன ஆயிரும்? இந்த ஹைட்ரஜன் பிரிஞ்சிடும், இது ரெண்டு சேர்ந்துக்கும். ஸோ சோடியம் குளோரைடு உப்பு கிடைக்கும். ப்ளஸ் தண்ணி, தண்ணி கம்பல்சரி கிடைக்கும் எல்லாத்துலேயும். சல்ஃபூரிக் அமிலம், சோடியம் ஹைட்ராக்சைடு, இதெல்லாம் புரிஞ்சு வச்சுருந்தா அந்த கேள்வி கேட்டால் ஆன்சர் போடலாம். ஹைட்ரஜன் தனியாக ஓடி போயிடும். சல்ஃபூரிக் ஆசிட், அது SO4, சல்ஃபர் ஆக்சைடு அவர் இருப்பார். அவர் சோடியம் கூட என்ன ஆயிரும்? சோடியம் சல்ஃபேட்டாக மாறிடுவாங்க. மெட்டலை தான் ஃபஸ்ட்டு எழுதணும், சல்ஃபரு நான் மெட்டல் அது ரெண்டாவது தான் எழுதணும். சோடியம் சல்ஃபேட். அடுத்து நைட்ரிக் அமிலம், நைட்ரஸ் ஆக்சைடா, அது சோடியம் ஹைட்ராக்சைடு. OH ஓடிடும், அந்த நைட்ரஸ் ஆக்சைடும் சோடியம் சேர்ந்தேன்னா இது சோடியம் நைட்ரேட்டாக மாறிடும். அசிட்டிக் அமிலம், இந்த CH இதில் H ஓடி போயிடும். அசிட்டிக் அமிலத்தோட ஃபார்முலா அது. CH3 H4ஆகவே சேர்த்து அப்படி கூட எழுதிக்கலாம். இது மாதிரி எழுதியிருக்கான். C2H2, சரி ரைட், அதை விட்டுருங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு, இதில் ஹைட்ரஜன் மட்டும் ஓடி போயிடும், மற்றெல்லாம் சேர்ந்து ஹைட்ரஜன் இருக்குதா? இந்த ஹைட்ரஜன் மட்டும் ஓடி போயிடுது, இந்த ஹைட்ரஜன் இருக்குது. சோடியம் அசிட்டேட் அப்படின்னு லைட்டாக புரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். ரொம்ப முக்கியம்லாம் இல்லை, லைஃபோடு உள்ளது தான் கேட்பான். அமிலங்கள் காரங்களுடன் வினைபுரிந்து உப்புக்களையும் தருகின்றன, உப்புகளையும் நீரையும் தரும். நடுநிலையாக்கல் வினை மூலம் உருவாகும் சில உப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதான் அது அங்கே பார்த்தது. நம்ம அன்றாட வாழ்வில் நடைபெறும் நடுநிலையாக்கல் வினைகள். அமிலங்களையும் காரங்களையும் சமநிலைப்படுத்துவது நமது ஆரோக்கியத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் அவசியம். அப்போ பயிர் ஆசிடிட்டி ஆயிடுச்சு, அப்போ என்ன பண்ணும்? அதை நடுநிலையாக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறோம்? அந்த பேஸை குடிக்கிறோம். அதே மாதிரி மண்ணில் காரத்தன்மை அதிகமாகிட்டாலும் விளையாது, அமிலத்தன்மை அதிகிட்டாலும் விளையாது. ஒரு சில பொருள் அதை பேலன்ஸ் பண்ணணும். அதில் நீ என்ன பயிர் செய்கிறியோ அந்த பயிருக்கு தகுந்த மாதிரி அந்த மண்ணோட தன்மை இருக்கணும், அதை மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. தேனீ கொட்டுதல், நம்மை சிவப்பு எறும்பு கடிக்கும் பொழுது ஃபார்மிக் அமிலமானது தோலினுள் உட்செலுத்தப்படுகிறது. சிவப்பு எறும்பு, தேனீ கிடையாது, சிவப்பு எறும்பு அமிலம் அதில். அப்போ அமிலம் உள்ளே போச்சுன்னா அதுவும் நமக்கு டேஞ்சரு, கடுக்கும். அப்போ என்ன பண்ணணும்? அது அமிலத்தை பேலன்ஸ் பண்ணணும்னா காரத்தை வைக்கணும். அதுக்கு தான் எதை வைக்கணும்? சுண்ணாம்பு வைக்கணும். இந்த அமிலமானது எரிச்சல் உணர்வையும் வலியும் கொடுக்கும். வலி மற்றும் எரிச்சல் உள்ள இடத்துல கால்சியம் ஹைட்ராக்சைடு, சுண்ணாம்பு, நீற்று சுண்ணாம்பு தேய்த்து ஃபார்மிக் அமிலம் நடுநிலையாக்கப்படுகிறது. தேனீ கிடையாது, சிவப்பு எறும்பு. அடுத்தது ஆனால் தேனி படத்தை போட்டு வச்சுருக்கிறானு உனக்கு வேண்டாம் சார். ரெண்டுமே வா? பி பைட் ஆர் ரெட் டான்ஸ் இங்கே அப்படி போல் அல்லது தேனி போட்டிருக்கானா? ரைட், ஓகே. சிவப்பெரும்பு தேனி ரெண்டுக்கும் அதே தான்.
அதில் என்ன இருக்குது? ஃபார்மிக் அமிலம் இருக்குது. அடுத்தது குளவி. குளவியில் அப்படியே உல்ட்டா அல்கலி. அல்கலி என்னது? காரம் தண்ணியில் கரையும். ரைட். அது அப்போ குளவி கொட்டினா என்ன வைக்கக்கூடாது? சுண்ணாம்பு வைக்கக்கூடாது. வினிகர் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் வைக்கணும். எலுமிச்சம்பழ சாறு இருந்தால் வைக்கலாம். சரியா? ரைட். அமிலத்தன்மை கொண்ட வினிகர் அல்லது எலுமிச்சம்பழம் தேய்க்கணும். எல்லாம் அந்த கொடுக்கில் தான் இருக்கும், அங்கே தான் இருக்கும். பல்லுலலாம் அதுக்கு விஷம் கிடையாது. பின்னாடி கொடுக்கில் இருக்கும். கொடுக்கில் ஒரு முள்ளுமா இருக்கும், ஊசி போடுறது. ஒரு சிலருக்கு அந்த இது எடுக்க தெரியாது. அதோட கொடுக்கு பாருங்கள் மாட்டிக்கும். இது வந்து சரியாக அந்த எறும்பு குளவி எல்லாமே ஒரே கதை தான். அந்த கொடுக்கு எடுத்துட்டிங்கன்னா உடனே விஷம் அவ்வளோவா உள்ளே இறங்காது. அதை பார்த்து எடுக்க தெரியாது. அதை பார்த்து எடுங்க, அதெல்லாம் கற்றுக்கங்க. கிராமத்தில் வளர்ந்தோம்னா தெரியும். அடுத்தது பற்சிதைவு. முன்னாடி சொல்லிட்டேன்னா ஏன் பல்லு சிதையுது? அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷில், கேவிட்டியா ஏதோ சொல்லுவாங்க. கேவிட்டியா இந்த விளம்பரத்தெல்லாம் வருது. பல்லு செதஞ்சிறது தான் கேவிட்டி. டூத்திக்கே. எதனால் சிதையுது? நம்ம உடம்புல வலிமையான பொருள் இது பல்லு கிடையாது. பல்லு மேலே இருக்கக்கூடிய எனாமல் ஒரு பளபளப்பாக இருக்குல்ல, அதையே என்ன ஆயிடுது? ஆசிடு உடச்சிடும். ஒழுங்காக பல்லு தேய்க்காமல் இருந்தால் அந்த இதோட ஆசிட் சேர்ந்து 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 அப்படியே அந்த மேலே உள்ள எனாமல் நுணுங்கி அப்படியே வரும். கேவிட்டிம்பாங்க. அப்போ அதை பேலன்ஸ் பண்ணணும். டெய்லி என்ன பண்ணணும்? அந்த ஆசிட்டுக்கு ஆப்போசிட்டான பேஸை நம்ம தேய்க்கணும். அதில் அதான் பல்பொடி. சாம்பல் சரியா? இயற்கையான பொருளே இருக்குது. கறிக்கொட்டை இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. வேப்பங்குச்சி, ஆலங்குச்சி, அதெல்லாம் வேலங்குச்சி அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பல்லுக்கு நல்லது. அதான் அப்போல்லாம் எப்பயுமே நான் சொல்கிறது உண்டு. நாங்களாம் சின்ன பையனாக இருக்கும்போது அப்போ தான் பேஸ்ட்லாம் வருது. விளம்பரம் கார்பரேட் அளவு பெரிய அளவில் பணக்காரன் மட்டும் தேய்ச்சிக்கிட்டு இருந்தால் விளம்பரம் கொடுத்து டிவி வருது, விளம்பரம் வந்து பேஸ்ட்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அப்போ தான் வருது. இன்னும்மா கறிக்கொட்டையிலையும் சாம்பார்லையும் பல் வளர்க்குறீங்க, சீ அப்படின்னு ஒரு மாதிரி விளம்பரம் வரும். அப்புறம் எல்லோரும் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னே இப்போ உங்கள் பேஸ்ட்டில் சாம்பல் இல்லையா, கறிக்கொட்டை இல்லையா அப்படின்னு கேட்டுருக்குறானு. கார்பரேட்டு திருடனுங்க. அதான் என்ன பண்ணுவோம்? நடுநிலையாக்கல் வேலையே செய்யும். சரி. பற்சிதைவு. நம் வாயில் இருக்கும் பாக்டீரியாக்கள் பற்களுக்கு இடைப்பட்ட இடைவெளியில் சிக்கியுள்ள உணவு துகள்களை சிதைத்து அதன் மூலம் அமிலத்தை உருவாக்குகிறது. அதான் வாய் துர்நாற்றம் அடிக்கிறது. அதெல்லாம் அது வாயிலே அந்த அமிலம் உட்காந்துருக்கும். இதனால் பற்சிதைவுக்கு வழிவகுக்கும். கேவிட்டி, டிகே ஆஃப் டூத். என்ன பண்ணால் அதை நியூட்ரலைஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் பல்லு தேய்க்கிறது. அமிலத்தை நடுநிலையாகணும். அப்போ பல்பொடி, பற்பசை, பேஸ்ட்டு அதை நம்ம தேய்க்கும் போது தானே அவன் நடுநிலையாகும். அதனால தான் ஒரு நாளைக்கு 2 தடவை பல் வளர்க்கணும். அமிலத்தன்மை. நமது உடலில் கல்லீரல், பித்தப்பை, கணையம். பித்தப்பை என்ன இது? பயாலஜி பார்த்தவங்க டிரான்ஸ்லேஷன்லாம் நான் கேட்கல உங்கள்கிட்ட. டிரான்ஸ்லேஷனை கேட்டேன், என்னதுன்னு கேட்டேன். யார் பித்த நீரை? இத்தனை கேள்வி தேவையா? கல்லீரல் சுரக்கிற பித்த நீரை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பை. சரியா? இறைப்பைக்கும் சிறுகுடல் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருக்கும். சாப்பாடு இறைப்பையில் எல்லாம் மிக்ஸ் ஆகி சிறுகுடலில் என்ட்ராகும் பொழுது முதல் பாட்டு என்னது? சிறுகுடலில் முதல் பாட்டு டியோடினத்தில் என்ட்ராகும். அது என்ன ஷேப்பில் இருக்கும்? சி வடிவத்தில் இருக்கும். அங்கே என்ட்ராகும் பொழுது இந்த கால் பிளேடரில் இருக்கக்கூடிய பித்த நீர் யார் சேமிச்சு வைப்பா? பித்தப்பையா. அதை உருவாக்குறவர் யார்? கல்லீரல். எங்கேருந்து உருவாக்குவார்? ரத்தத்திலேருந்து, சிறுகுடல்லேருந்து போகக்கூடிய ரத்தம் ஃபஸ்ட்டு கல்லீரலுக்கு தான் போகும். சரியா? கல்லீரல் அப்போ என்ன பண்ணுன்னா ரத்தத்தில் தேவையில்லாத நம்ம சாப்பிட்றோம்ல, அதில் மைக்ரோப்ஸ்லாம் உள்ளே போயிடும். அந்த மாதிரி மைக்ரோப்ஸ் அது மாதிரி யாராவது வந்தவங்க அல்லது பாய்சனான மெட்டீரியல், பாய்சன்லாம் சாப்பிட்னா ஃபஸ்ட்டு எது அடிபடும்னா கல்லீரல் தான் அடிபடும். அவர் தான் ஃபில்ட்ரு பண்ணுவார்.
அப்போ செத்து போயிடும் அதில் உள்ள செல்லெல்லாம். கல்லீரலை விட்டுங்க, முடிஞ்சிச்சுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. பாய்சன் நம்ம உடம்புக்கு தேவையில்லாதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அதுதான் ஃபில்ட்ரு பண்ணி அங்கே சேமித்து வைக்கும். எங்கே? கால் பிளேடரில். அதான் பித்தப்பை. அப்புறம் கணையம். கணையம் தெரியும்ல, யார் அவர்? அது ஒரு உறுப்பு, 2 வேலையும் செய்வார். என்ன வேலை? இன்சுலின் சுரக்கிறது, அது ஒரு பக்கம். இன்சுலின் அது மட்டுமா? நாளமில்லா சுரப்பி, நாளமில்லா சுரப்பி. நாளமில்லா சுரப்பில் அது எது நினைக்கும்? கிளைகோகான். குளுக்கோகானா? குளுக்கோகான், இன்சுலின். அவங்களாம் யார்? ஹார்மோன்கள். நாளமில்லா சுரப்பி செய்கிற வேலை. பயாலஜியில் பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். கதையை மாற்றிடணும். கதையை மாற்றினா நான் வரும். நீங்கள் புக் எடுத்தால் தான் நான் வரும். இந்தியன் அகாடமி, அவர் அகாடமி, ஓம் பூர்புவ ஸ்வாகா, அங்கே போய் கல்லில் உட்காந்தோன்னு வரும். அர்த்தம் கேட்டால் தெரியாது. அப்படி தான் பண்ணிட்டு வச்சுட்டு போயிட்டானுங்க. லைஃப் இது நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிறது. தெரியணுமா வேணாமா? அடுத்தது கணையம். பார்த்தாச்சா? ரைட். ஆகியவற்றால் சுரக்கும் நொதிகளும் வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் சேர்ந்து உணவுப் பொருள் செரிமானத்துக்கு உதவுது. ஆமாவா? இன்னொருத்தர் செரிமானத்துக்கு இன்னொருத்தர் உதவுறாரு. யார்? இன்னும் திடீர்னு சவுண்டு எதோ கம்மியாச்சு. சரி. உணவுப் பொருள் செரிமானத்துக்கு இவங்களோட இன்னும் 2 பேர் வேணுமே. யார்? உமிழ் நீர். அதை பற்றி சொல்லலை. அப்புறம் யார்? சிறுகுடல் நீர். அவங்க 2 பேரும் அது சேர்த்திக்கணும். சில நேரம் நம் வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அதிகப்படியாக சுரப்பதால் உணவு குழாய் மற்றும் மார்பு பகுதியில் எரிச்சல், நெஞ்சில் எரிச்சல் உருவாகுதில்ல. ஆசிட் இருக்கும். சாப்பாடு போட்டோம், நான் நெஞ்சு மேலே வந்துடும். அதான் எரிகிறது. நெஞ்செரிச்சல், ஜெலிசில் மாத்திரை. அதான் இது மீண்டும் மீண்டும் ஏற்பட்டால் வயிறு மற்றும் உணவு குழாயில் புண் உருவாகி பாதிப்பு மேலும் அதிகரிக்கிறது. இதனை நடுநிலையாக்க வலிமை குறைந்த காரங்களான மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு போன்றவற்றை கலவை அமில நீக்கியாக மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு மற்றும் அலுமினியம் ஹைட்ராக்சைடு கலவை அமில நீக்கியாக பயன்படுது. இதன் விளைவு அமிலத்தன்மை நீக்கப்படுது. வேளாண்மை, விவசாயத்தில் அதே மாதிரி சொன்னோம் இல்லையா? ஒரு மண் தன்மை, ஒரு சில பயிர் செய்யணும்னா அமிலத்தன்மையோடு இருக்கணும் மண், ஒரு சில பயிர் செய்யணும்னா காரத்தன்மையோடு இருக்கணும். அப்போ காரத்தன்மையோடு உள்ள மண் உனக்கு தேவைன்னா அமிலத்தன்மையோடு இருக்குன்னா என்ன பண்ணணும்? அதை நீ மாற்றணும். ஒரு சில பயிருக்கு வந்து நடுநிலையோடு இருக்கணும் மண். அதான் நீ எந்த புதுசாக லேண்டை பிடிச்சி விவசாயம் பண்ண போகிறனா அது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் போய் என்ன பண்ணணும்? மண்ணை நீ டெஸ்ட் பண்ணணும். அதிக அமிலத்தன்மையுடைய மண் தாவர வளர்ச்சிக்கு ஏற்றதில்லை. எனவே இதனை சரி செய்வதற்கு சுண்ணாம்பு சேர்ப்பாங்க. சாம்பல், சுண்ணாம்பு, சுண்ணாம்பு கற்கள் சேர்ப்பாங்க. சுண்ணாம்பு கல்லாம் அப்படியே டேரெக்டாக மண்ணில் இருந்து எடுத்துகிட்டு வந்தது. சுண்ணாம்பு அதை என்ன பண்ணிட்டோம் நம்ம? சுட்ட சுண்ணாம்பு. இது CaO, இது CaCO3 மண்ணிலேருந்து வெட்டிட்டு எடுத்தது. மரக்கட்டை இருப்பதாக கிடைக்கும் சாம்பல். இதெல்லாமே என்னது? எல்லாமே காரம். அது நடுநிலையாக்கும். காரத்தன்மையை நடுநிலையாக்குகிறது. அதே மாதிரி தொழில்துறை, அதிலிருந்து வெளியாகக்கூடிய புகை அமிலத்தன்மை உள்ளதாக இருக்கும். வெளியேறக்கூடிய கழிவு நீர் இருக்குல்ல, அதில் அமிலத்தன்மையும் காரத்தன்மையும் உள்ளதாக இருக்கும். நடுநிலையாக்கி அனுப்பணும். அமிலத்தன்மை உள்ள தண்ணி போச்சுன்னா என்ன பண்ணணும்? காரத்தை ஆட் பண்ணு. காரத்தன்மை உள்ள தண்ணி போச்சுன்னா என்ன பண்ணும்? அமிலத்தை ஆட் பண்ணு. வேலை முடிஞ்சு. கழிவு நீரில் சல்ஃபூரிக் அமிலம் உள்ளது. சல்ஃபூரிக் அமிலமா? ஆறுகள் மற்றும் நீரோடு வழியாக கழிவுகளை வெளியேற்றும்னு அவற்றும் சுண்ணாம்பு சேர்க்கப்படுது. இதனால் மின் உற்பத்தி நிலையங்கள் மின்சாரம் தயாரிப்பதற்கு நிலக்கரி போன்ற புதைப்படி எரிபொருள் எரிக்கப்படுகின்றன. இதேபோல் அவை எரியும் போது சல்ஃபர் டை ஆக்சைடு உருவாகிறது. சல்ஃபர் டை ஆக்சைடு என்னது? அமிலமலைக்கு காரணமானது. நிலக்கரி எரிக்கும் பொழுது சல்ஃபர் டை ஆக்சைடு. அப்போ என்ன பண்ணாத? பேலன்ஸ் பண்ணும். அமிலத்தன்மை மிக்க வாயு மின் நிலையங்களில் சுண்ணாம்பு தூள் அல்லது சுண்ணாம்பு கற்கள் கொண்டு நடுநிலையாக்கப்படுகிறது. அந்த வாயு சல்ஃபர் டை ஆக்சைடு கேட்பாங்க. சல்ஃபர் டை ஆக்சைடு எங்கே ரிலீஸ் ஆகும்? எங்கே? நிலக்கரி எரிக்கும் பொழுது. அப்போ அந்த வாயு கூட தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. காரத்தன்மை உள்ள இன்னொரு கேஸை மிக்ஸ் பண்ணும் பொழுது பேலன்ஸ் ஆகி அமிலமலை பெய்யாமல் தடுக்கும். இதாங்க தண்ணி நீர்நிலையில். நிறங்காட்டி அந்த கரைசல் அமிலத்தன்மையா காரத்தன்மையா அப்படின்னு அமில கார நிறங்காட்டி.
ஒரு வேதிப்பொருளாகும். ஒரு வேதிப்பொருள் அமிலத்தன்மை உடையதா காரத்தன்மை உடையதா என்பதை பொருத்தமான நிறமாற்றத்தின் அடிப்படையில் இது குறிக்கிறது. இது இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ இருக்கலாம். நல்ல இயற்கையாக உள்ளதான் பயன்படுத்துகிறேன். இப்போ செயற்கையாக அந்த ஸ்டிப்பு இருக்கும். அந்த ஸ்டிப்பு பேர் என்னம்மா? லிட்மஸ் தாளா? லிட்மஸ் தாள், அது பேர். லேபில் யூஸ் பண்ணுவாங்க. இயற்கையில் கிடைக்கிற ஒரு சில விஷயம் யூஸ் பண்ணுவாங்க. இயற்கை நிறங்காட்டி என்பது இயற்கை மூலத்திலிருந்து பெறப்பட்டது. லிட்மஸ், மஞ்சள் சாறு, செம்பருத்தி பூ, பீட்ரூட் பூ ஆகியவற்றோட சாறு இயற்கை மூலங்களிலிருந்து பெறப்படும் இயற்கை நிறங்காட்டிகள். இதெல்லாம் இயற்கை நிறங்காட்டி. மஞ்சள் சாறு, செம்பருத்தி பூ, பீட்ரூட் சாறு, இதெல்லாம். மஞ்சள் கூட எங்கே பார்ப்போம்? சுண்ணாம்பு என்னவாயிரும்? ஆரஞ்சா ரெட்டா? ரெட்டு அந்த மாதிரி வந்துடும். ஆமாம் தானே? எங்கே ஆருக்கு எடுக்கிறதா? ஆமாம். அப்படியே எல்லாம் தீட்டெல்லாம் என்னது அது பேர் என்ன, கண் திஷ்டிலாம் ஓடி போயிடும் அப்படியே அதை கலந்துக்கான்னு சொன்னேன். ஆமாம் தானே? எப்படி போவோம்? சரி. மஞ்சள் நிறங்காட்டி. மஞ்சள் தூளில் சிறிதளவு நீரை சேர்த்து மஞ்சள் தூள் பசை தயாரிக்கப்படுகிறது. லைட்டாக பிசு பிசுன்னு ஆகணும். இது மை உறிஞ்சும் தாள் அல்லது வடிதாளின் மீது பூசப்படுது. மை உறிஞ்சக்கூடியது, தண்ணியை உறிஞ்சக்கூடிய தாள், வடிதாள் மேலே பூசுவாங்க. ஒரு கரைசலில் அமிலம் மற்றும் காரத்தன்மையை கண்டறிய மஞ்சள் தூள் நிறங்காட்டி பயன்படுகிறது. அமில கரைசலில் மஞ்சள் நிறங்காட்டி எந்த ஒரு குறிப்பிடத்தக்க நிற மாற்றத்தையும் தராது. சுண்ணாம்பு கூட என்ன சொல்கிற மஞ்சள் கூட அமிலத்தன்மை உள்ள பொருளை நீங்கள் கலந்தீங்கன்னா கலர்லாம் சேஞ்ச் ஆகாது. காரத்தன்மை உள்ள பொருளை சேர்த்துனீங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகும். அதான் ரெட் கலரில் இருக்கும். மஞ்சளாகவே இருக்கும் அமிலத்தன்மை உள்ள பொருளை சேர்க்கும் பொழுது. காரக்கரைசல் அது மஞ்சள் நிறத்துலேருந்து என்னவா மாறிடுது? சிவப்பு நிறமாக மாறுது. எடுத்துக்காட்டு எது? எடுத்துக்காட்டு ஆரத்தி எடுக்கிறது, கலக்கிறது. செம்பருத்தி பூ நிறங்காட்டி. இதெல்லாம் அந்த லிட்மஸ் தாள் வரதுக்கு முன்னாடி பயன்படுத்தினது. வெந்நீரில் சில செம்பருத்தி பூ இதழ்களை 5 முதல் 10 நிமிடம் வரை ஊற வைக்கவும். செம்பருத்தி இலையில் இருக்கக்கூடிய சாரெல்லாம் அதில் இறங்கி அது ஒரு கலராக வந்துடும். இந்நிறங்காட்டி அமிலக்கரைசலில் சேர்க்கும் பொழுது இளஞ்சிவப்பு நிறத்தையும், காரக்கரைசல் சேர்க்கும் பொழுது பச்சை நிறத்தையும் அது தருகிறது. செம்பருத்தி சகப்பு யாரோட தொடர்புடையது? அமிலத்தோட தொடர்புடைய. ஆனால் மஞ்சளை மட்டும் சிகப்பாக மாற்றும். எது? காரம். மஞ்சளை கலர் மாற்றாது. எது? அமிலம். அது இதில் செம்பருத்தி பூ இளஞ்சிவப்பு நிறமாக மாற்றிடும். எது? காரம். அமிலத்தன்மை என்ன பண்ணும்? பச்சையை மாற்றி சொல்கிறேன்னா அமிலத்தன்மை சிகப்பாக மாற்றும், இளஞ்சிவப்பாக மாற்றும். காரத்தன்மை உள்ளது பச்சை நிறமாக மாற்றும். எதை? செம்பருத்தி சாறை. பீட்ரூட் சாறு எப்படி இருக்கும்? நல்லா டார்க் சிகப்பாக இருக்குமா? ஆமாம். அது பயன்படுத்தாமா? கலரை பற்றி சொல்லியா? சரி. லிட்மஸ் நிறங்காட்டி. இது லேபில். இது செயற்கை, ஆக்சுவலாக இயற்கை கிடையாது. இதை முன்னாடி பேசியாச்சு. அமிலம் லிட்மஸ் தாளை என்னவா மாற்றும்? அமிலம் நீளமாக இருக்கிறத சிவப்பாக மாற்றும். காரம் நீளமாக மாற்றும். அவ்வளோதான். செயற்கை நிறங்காட்டி. நாப்தலின் மற்றும் மெத்தில் ஆரஞ்சு செயற்கை நிறங்காட்டிங்களாமா. அப்போ இது செயற்கையாமா இயற்கையாமா? லிட்மஸ் தாள் செயற்கை தானே? லிட்மஸ் தாள் செயற்கை தானே போட்டிருக்கானுங்க. சரி, பரவாயில்ல, ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது ஒன்று. பினாப்தலின் ஒரு நிறமற்ற சேர்மம். எது பினாப்தலின்னா? இது பூச்சி உருண்டையா? பூச்சி உருண்டை நாப்தலின் தான். பினாப்தலின் அதுதாம்மா. இதுவும் அதுதான். இது ரெண்டும் ஒன்று தான்.
அதான் ஸ்பெல்லிங் கரெக்டு தானே? நாப்தலின் தானே, அந்த உருண்டை தானே இது. சரி, ஃபினாப்தலின், ஃபீ அது சைலண்ட்டாக இருக்கும், நாப்தலின் அதாக தான் இருக்கும் அது. சரி பார்ப்போம். ஃபினாப்தலின் ஆல்கஹால் கலந்த கரைசல் நிறங்காட்டியாக பயன்படுது. ஃபினாப்தலின் எதில் கலக்கலாங்க? ஆல்கஹாலில், தண்ணியில் கலக்கலை, ஆல்கஹாலில் கரைக்கிறாங்க. இது அமில கரைசலில் நிறமற்றதாகவும் கார கரைசலை இளஞ்சவப்பாகவும் மாற்றுமா. ஃபினாப்தலினை ஆல்கஹால் கூட, ஆல்கஹால் ஒரு கரைசல், கரைப்பான், கரைசலில் கரைப்பான், சால்வெண்ட். அதில் கரைச்சி ஆசிடை ஊற்றுனீங்கன்னா நிறம் மாறாது, அப்படியே இருக்கும். பட் பேஸ் ஊற்றும் பொழுது என்ன ஆகுது? இறஞ்சிவப்பாக மாறுது. அடுத்தது மெத்தில் ஆரஞ்சு. சூடான நீரில் திடநிலையில் மெத்தில் ஆரஞ்சு கரைக்கப்பட்டு வடிகட்டப்பட்டு நிறங்காட்டியாக பயன்படுது. அமில கரைசலில் சிவப்பு நிறமாகவும் கார கரைசலில் மஞ்சளாகவும் மாற்றுதாமா மெத்தில் ஆரஞ்சு. அமில கரைசலை சிவப்பாகவும் கார கரைசலை மஞ்சளாக மாற்றுது. அமில கார ஊடகத்தில் வெவ்வேறு வகையான நிறங்காட்டல் நிறமாற்றம். சரி ரைட், அதை அப்படியே போட்டிருக்காங்க. நீல லிட்மஸ் தாள் அமில கரைசல், நீல 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 கலர் அமில கரைசலாக இருந்தால் சிவப்பாக மாற்றும். கார கரைசல் நிறம் மாறாது, ப்ளூவாகவே இருக்கும். சிவப்பு லிட்மஸ் உல்ட்டா, இவர் மாற மாட்டார், இவர் என்னவா மாற்றுவார்? நீளமாக மாற்றிடுவார். ஃபினாப்தலின் நிறமற்றது அமில கரைசலுக்கு, கார கரைசலுக்கு இளஞ்சிவப்பு. மெத்தில் ஆரஞ்சு இதெல்லாமே இப்போ லேபில் யூஸ் பண்ணுறது. சிவப்பு நிறமாக மாற்றும், இது மஞ்சள் நிறமாக மாற்றும். அது என்னது? செம்பருத்தி சாறு, அது எது? கார கரைசல்லாம் பச்சையாக மாற்றும், இது மாறாது. முடிச்சிடலாமா? அமிலங்கள் டேஸ் சுவை உடையவை, புளிப்பு சுவை உடையது. வெரி குட். கீழ்கண்டவற்றுள் நீர் கரைசலில் மின்சாரத்தை கடத்துவது அமிலம் மற்றும் காரம். நீல லிட்மஸ் தாள் அமில கரைசலில் டேஸ் நிறமாக மாறுது. காரத்தை நீரில் கரைக்கும் பொழுது அது டேஸ் அயனிகளை தருகிறது, ஹைட்ராக்சைடு அயனி. கரெக்டு தானே? H+ அமிலம், சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு காரம். அமிலன்னா அமிலன்ற வார்த்தையே வந்துடும், சரியா? ஆமாம் தானம்மா? அடுத்தது சிவப்பு எறும்பின் கொடுக்கில் டேஸ் அமிலம் உள்ளது. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு டேஸை குணப்படுத்துவல்லது. ஓகேவா? வைத்து அமிலமும் காரமும் சேர்ந்து நம் பல் துலக்கும் பற்பசையை பயன்படுத்துகிறோம், ஏனெனில் அது டேஸ் தன்மை உடையது. சத்தம் நிறைய வருது, பரவாயில்லையே. அடுத்தது மஞ்சள் தூள் நிறங்காட்டியாக கார கரைசலில் மஞ்சள் நிறத்திலிருந்து டேஸ் நிறமாக மாற்றும், சிவப்பு நிறமாக. பென்சாயிக் அமிலம் டேஸாக பயன்படுகிறது. பென்சாயிக் அமிலம் ஊறுகாய் தயாரிக்க அதுவும் பயன்படுத்தலாம், வேறு எது பயன்படுத்தலாம்? வினிகர். புளிப்பு சுவை என்பது லத்தீன் மொழியில் டேஸ் என்ற சொல்லால் வழங்கப்படுகிறது. சிட்ரஸா, சிட்ரிக் சம்திங் வரும், அதனால தான் அது புளிப்பு இல்லை, அசிடஸ். காரங்கள் டேஸ் சுவை கொண்டவை, பிட்டர், கசப்பு. கால்சியம் ஆக்சைடின் வேதி வாய்ப்பாடு Ca கால்சியம் ஆக்சைடு, Ca கால்சியம் ஆக்சைடு. ஓகே குட். CaO என்னது? கால்சியம் ஆக்சைடு. அமிலமா காரமா? காரம். எங்கே இருக்குது? சுண்ணாம்பு. சுட்ட சுண்ணாம்பு கால்சியம் ஆக்சைடு தானே, சுட்ட சுண்ணாம்பு. ஹைட்ராக்சைடுனா நீர்த்த சுண்ணாம்பு. மண்ணில் இருந்து எடுத்து வரதில் என்ன இருக்கும்? கார்பன் சேர்ந்துருக்கும். ஹைட்ராக்சைடு கால்சியம் ஆக்சைடு கூட கார்பன் சேர்ந்துருக்கும். சுட்டோன்னா கார்பன் வெளியில் ஓடிடும், சரியா? நேற்றும் பார்த்தோம், இன்றைக்கும் பார்க்குறோம். கேள்வி கேட்டுகிட்டே இருக்கணும், ஐயோ வரலன்னு நினைக்கக்கூடாது. எடுத்து போட்டு கம்பேர் பண்ணி பார்த்துடணும், முடிஞ்சு போச்சு. ஆழமாக படிக்கணும், நுனிப்புல் மேயக்கூடாது, புரிஞ்சு? கம்பேர் பண்ணி பார்க்கணும், ஒரே மாதிரி இருக்கிறதெல்லாம். உணவு தயாரிக்க பயன்படும் மஞ்சளானது டேஸாக பயன்படுகிறது, இயற்கை நிறங்காட்டி.
குளவியின் கொடுக்கில் டேஸ் அமிலம் உள்ளது, ஃபார்மிக் அமிலம். குளவி வேறு எதுக்கிட்ட? அமிலம் கிடையாது, குளவிக்கிட்ட என்ன இருக்குது? காரம். ஆ எத்தனாவது? 5ஆவதா? ஸ்டிங் கண்டெய்ன்ஸ், அவ்வளோதான். அமிலம்லாம் சொல்லலை. காரம். சரியா? என்ன காரம்? காரம் உள்ளது, அப்படிதான். பேர் எதுவும் போட்டிருக்கா? பேர் போடல தானே, காரம், அவ்வளோதான். போட்டிருந்துச்சா? என்ன பேர்? குளவி தானே. குளவி. வேறு பேர்லாம் இல்லை, காரம் இருக்குது. அல்கலி. காரம். தேனி மஞ்சள் எறும்புல அமிலம், இயற்கை நிறங்காட்டி. கரெக்டாக? செம்பருத்தி பூ நிறங்காட்டி அமில கரைசலில் டேஸ் நிறத்தை தருகிறது, இளஞ்சிவப்பு. அதை சரியா தவறா? பெரும்பாலான அமிலங்கள் நீரில் கரைவதில்லை. பெரும்பாலான அமிலம் நீரில் கரையும், ஒரு சிலர் தான் கரையாது. அமிலங்கள் கசப்பு சுவையுடையது, தவறு. புளிப்பு சுவையுடையது. உலர்ந்த நிலையில் உள்ள காரங்களை தொடும்பொழுது அவை வளவளப்பு தன்மையுடன் காணப்படும். சோப்பு வளவளப்பாக இருக்குது, தண்ணியோட சுவந்தால் தான் வளவளப்பாக இருக்கும், தவறு. அமிலங்கள் அரிக்கும் தன்மையை கொண்டவை. அமிலமும் சரி காரமும் சரி, ரெண்டுமே அரிக்கும் தன்மை. அடுத்தது, அனைத்து காரங்களும் அல்கலிகள். இல்லை, தண்ணியில் கரையாது மட்டும்தான் அல்கலி. அனைத்து அல்கலியும் காரங்கள். சரியா தவறா? சரி. செம்பருத்தி பூ சாறு ஒரு இயற்கை நிறங்காட்டி. சரியா? சரி.